அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் கவிப்பாண்டியன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த பணிகள் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் அலுவலராக இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள், அவரோடு இணைந்து பணிபுரிந்த நம்முடைய எலெக்ஷன் தாசில்தார், துணை தாசில்தார், அதே போல் சிறப்பு பதிவு அலுவலர்கள், அது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள்லாம் பார்த்தோம்னாச்சுன்னா ரொம்ப தீவிரமாக, உண்மையிலே அது தீவிரம்னா தீவிரம்தான். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து கட்சி அந்த சார்ந்தவர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட 6 கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது படிப்படியாக என்ன ஒர்க்கு நடந்திருக்குது, அதுக்கு அடுத்தையான என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அலுவலோடு இணைந்து செய்கிற பொழுது அதில் எந்தெந்த இடத்துலலாம் தேக்கம் இருக்கிறது அல்லது இன்னும் சிறப்பு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அங்கே சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வைத்து உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கூட்டத்தில் என்ன செய்யலாங்கிறத பார்க்கும் பொழுது இந்த 6 கூட்டங்களுமே அப்படி நடைபெற்றன. அப்படி நடைபெற்று இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது உண்மையிலே சொல்கிறேன், இந்த பியூர் அண்ட் பியூரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். இதில் நிறைய பேர் விடுபட்டுருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து இடம் பெறாமல் இருக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அடுத்தால என்னன்னாச்சுன்னா, இப்போ இப்படி கொடுத்தவங்க யாரெல்லாம் வந்து சரியாக அதை பதிவு செய்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு விடுபட்டு இருந்தால் ரொம்ப தீவிரமாக, ஏன்னா அந்த தீவிர சிறப்பு வாக்காளர் வரைவு அப்படிங்கிறது தீவிரம்தான், அவங்க இந்த இதில் சேர்ந்துக்கலாம். அதுபோக விடுபடுறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை. சரியான அந்த வாக்காளர்கள் இருந்து விடுபட்டு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம். அந்த முனைப்போடு தான் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மதிப்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் தேர்தல் அலுவலராக இந்த மாவட்டத்தில் சிறப்பு செய்திருக்கிறார்கள். மிக்க திருப்தியாக இருக்கிறது. விடுபட்டவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதே போல இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதில் இடம்பெற்றிருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நாடு நமது, ஜனநாயகம் நமது, உரிமை நமது, நல்ல ஆட்சியாளர்களை நல்ல தேர்ந்தெடுப்பதற்கான அதை நாம் பயன்படுத்துவோம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த பணியை சிறப்பாக செய்து முடித்த அத்தனை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.